ஹலோ கைஸ், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காரு எப்படி ஆகிடுச்சு. 2-3 நாளில் எப்படி ஆகி போச்சு காரு. ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. கழுவிட்டு தான் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி வெளியே போகிற மாதிரி பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக கழுவணும் காரை. ஓகே, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி பிளான் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அதனால் காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஸோ யா கைஸ், இப்போது நம்ம ஒரு ஆஃப்டர்நூனாக கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம கார் போய்ட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு வண்டி. அதனால் கொஞ்சமாவது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும் வண்டியை. க்ளீனாக இருந்தால் தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். ஓகே, கார் ஓரளவுக்கு பரவாயில்ல. தொலைக்கிறதெல்லாம் காமிக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் இன்டென்ஸாக போயிட்டு இருந்தது. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். வந்துட்டு இப்போ தான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன், பார்க் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கீழே பார்க் பண்ண முடியாது. லைக் ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே தான் விட்டுருக்கோம். கார் ப்ரைவேட் பார்க்கிங்கில் விட்டுருக்கோம். வீடு இங்கேருந்து பக்கம் தான், ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் இருக்கும். அதான் வீட்டில் போய் இங்கே பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சில ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி காரு இடத்துக்கு நான் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அதுக்கான காரை வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, மனசு கேட்காது எனக்கு. ஃபுல்லாக செம்ம தூசி. கவர் சரியாக போடாதனால தூசி ஆகிடுச்சு மொத்தமாக. ஸோ இப்போ போயிட்டு வீட்டில் போயிட்டு நான் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி டே முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி வேற ஒரு கண்ட்ரியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you guys.